வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சமஸ்கிருத சாமானிய ஞானம் பாகம் 1ல் சமஸ்கிருத சாகித்யத்தை கண்டினியூஷனை தொடர்ச்சியாக பார்க்கணும். மற்றும் நம் சாகித்யத்தின் ஒரு சிறப்பு யாதெனில் மிக பழமையானதாக இருந்தும் ஒருவித குறைவுமின்றி பூர்ணமாக விளங்குகிறது. நம்ம சமஸ்கிருத சாகித்யோட சிறப்பு என்னென்னா, ரொம்ப பழசாக இருந்தால் கூட ஒரு எந்த குறையும் இல்லாமல் பூர்ணமாக நல்லா விளங்குது. மற்றும் நம் சாகித்ய மற்றும் நம் சமஸ்கிருத சாகித்யம் வேதாந்த விஷயங்களை மட்டிலும் அல்லது தர்மத்தை பற்றி மாத்திரம் பேசப்பட்டுள்ளதாக எவன் நினைக்கிறானோ அவன்தான் அறியாமையை வெளியிடுபவனாக ஆவான். அதாவது சமஸ்கிருத சாகித்யத்தில் வேதாந்த விஷயங்கள் மட்டும்தான் சொல்கிறாங்க, இல்லாட்டி தர்மத்தை பற்றி மட்டும்தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க ரொம்ப அறியாமை உள்ளவராக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிங்க. சமஸ்கிருதத்தில் தர்மம், ராஜநீதி, அதாவது தர்மம் சமஸ்கிருதத்தில் தர்மம், ராஜவ நீதி, அர்த்தசாஸ்திரம், காமசாஸ்திரம், வைத்தியம், அது இதெல்லாம் அர்த்தசாஸ்திரம், காமசாஸ்திரம், வைத்தியத்தை பற்றி. ஜோதிடம், விஞ்ஞானம், ஜோசியம், விஞ்ஞானத்தை பற்றி, சயின்ஸை பற்றி. சில்பம், தாவர ஜங்கமங்களின் தாவரத்தை பற்றியும், ஜங்கமங்களின் அதாவது ஜங்கமங்களின் சாஸ்திரம், அதாவது மனிதன் மிருகங்களை பற்றிய சாஸ்திரம். மற்றும் இவர்களுடைய லட்சண கிரந்தங்களும் ஏராளமாக காண கிடைக்கின்றன. லட்சண கிரந்தங்களும் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. சமஸ்கிருத இலக்கியங்களில் ஆத்ம தத்துவங்களை பற்றிய நூல்கள் அதிகம். ஆத்ம தத்துவம் பற்றி நூல்கள் வந்து சமஸ்கிருதத்தில் அதிகம் என்பது எல்லோரும் ஒப்புக்கொண்ட விஷயம். அதை எல்லோரும் ஒப்புத்து கொண்டாங்க. சகபோகங்களில் ஈடுபட்டிருக்கும் பாரதிய சக்கரவர்த்திகள் தங்கள் பிற்கால வாழ்க்கையை காடுகளில் தபஸ் செய்து கழிப்பதே தங்கள் கடமையாக நினைத்தனர். அதாவது சுகபோகங்களில் ஈடுபட்டிருக்கும் பாரதிய சக்கரவர்த்திகள், பெரிய சக்கரவர்த்திகள்லாம் சுகபோகங்களில் ஈடுபட்டிருக்கணும். தங்கள் பிற்கால வாழ்க்கையை காடுகளில் தபஸ் செய்து கழிப்பதே தங்கள் கடமையாக காடுகளில் தபஸ் செய்கிறது பிற்கால வயசான காலத்தில் செய்கிறது அப்படின்னு சொல்லி தங்களோட கடமையாக நினச்சாங்க. தங்களுடைய கடைசி லட்சியம் மோட்சம் என்பதை ஒவ்வொரு பாரதவாசியும் உணர்ந்த. தங்களுடைய கடைசி லட்சியம் யோகம், மோட்சத்தை அடையிறது, சொர்க்கத்தை அடையிறது என்பதை ஒவ்வொரு பாரதவாசியும் உணர்ந்தனர். சமஸ்கிருத இலக்கியங்களில் முக்கிய விசேஷம் என்னவென்றால் அவை மிகவும் புராதனமானவை. அதாவது சமஸ்கிருத இருக்கிற முக்கியமான விசேஷம் என்னென்னா, எல்லாம் பழசு, அதெல்லாம் பழைய விஷயங்களை பற்றி சொல்கிறது. அவை எல்லா கலைகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் மூலமானவை. அது எந்த கலைகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் சேர்ந்தது மூலமானது. அவை மிகவும் விசாலமான, அதாவது பறந்து இருக்கும், அது மிகவும் பறந்துருக்கும். மேற்கத்திய நாட்டை சேர்ந்த சில அறிஞர்கள் இதை ஒப்புக்கொண்டதுமல்லாமல் அவற்றை பற்றி மேன்மையாக தங்கள் கருத்தை இவ்விதம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது சில மேற்கத்திய நாட்டை சேர்ந்த சில அறிஞர்கள் இதை ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் அதை பற்றி மேன்மையாக சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். சமஸ்கிருத இலக்கியங்களில் இதுவரை அச்சில் ஏரியவை மட்டுமே கணக்கெடுத்து பார்த்தால்
அதாவது சமஸ்கிருத இலக்கியத்தில் வந்து இதுவரை அச்சரம் மட்டும் ஏற்படுற கணக்கை பார்த்தால் கிரீக், லாட்டின் இவைகளின் எல்லா இலக்கையும் விட 2 மடங்காகும். கிரீக்கு, லாட்டின் இவர்கள் எல்லா இலக்கியங்களை விட இது வந்து சமஸ்கிருத இலக்கியம் அச்சிட்டது வந்து 2 மடங்காகும். இதுவரை அச்சாகாமல் கையெழுத்து பிரதியில் மட்டும் இருப்பவையும் அழிந்து போனவையுமான இலக்கியங்கள் கலக்கின்றன. இதுவரை அச்சாகாமல் கையெழுத்து பிரதி மட்டும் இருப்பவையும், அதாவது அச்சாகாமல் கையெழுத்து பிரதியில் இருக்கிறதும் அழிந்து போனவையுமான இலக்கியங்கள் கணக்கில் அதெல்லாம் ரொம்ப கணக்கில் அடங்காத விஷயம். அந்த அதாவது அச்சாகாமல் எழுத்து பிரதி மட்டும் இருப்பவை வந்து அழிந்து போனவையமான இலக்கியங்கள் கணக்கில் அடங்க. அழிஞ்சு போனது வந்து கணக்கில் இருந்தாது. நான் நோட் பண்ணிக்கிறேன். நம் சரித்திரத்தில் ஏற்பட்டிருக்கும் பல ராஜ்யங்களின் அழிவுகள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது என்னவென்றால், அதாவது நம்ம சரித்திரத்தில் பல ராஜ்யங்கள் அழிவது எதுக்கு, ஏன் அழிஞ்சு போன காரணம் வந்து நமக்கு தெரியணுன்னா அது என்னவென்றால் சமஸ்கிருதத்தின் அரிய பரிய இலக்கியங்கள் அந்தந்த சமயத்தில் இருந்த கொடிய அவசரங்களால் அடுப்பை பற்ற வைக்க வெகுகாலம் உபயோகப்படுத்தப்பட்டன என்பதாகும். அதாவது அழிஞ்சு போனதுக்கு காரணம், ராஜ்யங்கள் அழிஞ்சு போனதுக்கு காரணம் சமஸ்கிருத பெரிய இலக்கியங்கள் அந்த சமயத்தில் அந்த கொடிய அவசரங்களால் அந்த இலக்கியங்கள்லாம் கொடிய அவசரம் அடுப்பை பற்ற வைக்க வெகுகாலம் உபயோகப்படுத்தப்பட்டன என்பதாகும். அந்த இலக்கியங்கள்லாம் அடுப்பை பற்றத்துக்கு யூஸ் பண்ணாங்க, ரொம்ப கொடிய அவசரங்கள்லாம். இவ்விதம் பல கொடிய கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்த போதிலும் சமஸ்கிருதம் இலக்கியங்கள் இப்பொழுதும் நமக்கு கிடைத்து கொண்டிருப்பதை யோசிக்கும்போது அந்த இலக்கியங்கள் எவ்வளவு விசாலமானது என்பதும் அவை எவ்வளவு சிறந்தவை என்பதும் நமக்கு நன்கு புலனாகிறது. இவ்விதம் கொடிய கஷ்டங்கள் ஏற்பட்ட போது கூட சமஸ்கிருதங்கள் வந்து இப்போதும் நமக்கு கிடைச்சி கொண்டு யோசிக்கும்போது அந்த இலக்கியங்களை எவ்வளோ விசாலமானது, அதாவது அவை எவ்வளோ அருமையானது என்பதை நமக்கு நன்கு புலனாகிறது, நமக்கு நல்லா தெரியுது. இது வரைக்கும் நோட் பண்ணிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.